அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தலைநகர் டெல்லியில கரப்பான் பூச்சியோட தொந்தரவு அதிகமா இருந்தது. அது டெல்லியும் தாண்டி மத்த மாநிலங்களுக்கும் போயிருந்தது. மத்திய அரசாங்கம் ஒரு கால தாமதமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்ப அந்த கரப்பான் பூச்சிகள் டெல்லியில இருந்து எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. நம்ம இந்த போராட்டத்த முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, அது என்ன மாரியான ஒரு கட்சி அப்படின்னு தெரியல. கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி. ஸோ இது நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்குற நேரத்துல அவர் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி இளைஞர்களை சொன்னாரு. சோ அதனால கொதித்து எழுந்து அந்த பேர்லயே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால அதுல நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்து அதை அவங்க ஒரு கட்சியாக சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதுல ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இதை எப்படி பாக்குறாங்க? தமிழகத்து மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்கணும். ஏன்னா இத தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இத ஒரு பெரிய அரசியலா எடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம நடிகர்கள், மத்த இளைஞர்கள்லாம் கூட இதுல உள்ள இறங்கி ஒரு போராட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு தப்பான தகவலை தமிழக மக்கள் மத்தியில குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ டெல்லியில போராடிய இந்த கரப்பாம்பூச்சி கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே நீட்ட அவங்க எதிர்க்கல. நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நீட்டுல இருக்கக்கூடிய குளறுபடிகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நீட்டோட பேப்பர் 2, 3 முறை லீக் ஆயிருக்கு. அதனால பல மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இந்த நீட் பேப்பர் லீக் ஆனது யாரோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடினாங்க. அவங்களுடைய போராட்டம் வேற. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் நடிகர்களும் செய்யக்கூடிய நாடகமும் இந்த போராட்டமும் வேற அப்படிங்கறது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழகத்துல போராடக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட்டை நாங்க எதிர்க்கிறோம், எங்களுக்கு நீட்டு வேண்டாம். இது நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே நீட் எழுதுறாங்க. எல்லா மாநில அரசாங்கமும் நீட் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த உதவிகளை செய்யணுமோ அந்த உதவியெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல தான். சோ இவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எதிர்த்து போராடுறதுனாலயோ இல்ல தமிழகத்துல உட்கார்ந்து போராட்டம் நடத்துறதுனாலயோ ஏதாவது நடக்க போதா அப்படின்னா நிச்சயமா நடக்கவே நடக்காது. அதாவது இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த கொடூரமான ஒரு நாடகத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம். அந்த நேரத்துல காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில பங்கு பெற்றவர்கள் திமுகவினர். சோ இத கொண்டு வந்ததே அவங்கதான். ஏன்னா கொண்டு வந்த அன்னைக்கே நீங்க போராட்டம் பண்ணி இதை தடுத்திருக்கலாம்ல. எடுத்துட்டு இப்ப தொடர்ந்து போராட்டம் ஒண்ணும் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும், நாங்க வந்த உடனேயே முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சி செய்த அந்த 5 வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா 6 நீட்டு தேர்வு நடந்திருக்குது. சோ அப்ப அவங்களுடைய அந்த முதல் கையெழுத்து என்ன ஆச்சு? அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னாங்களே, அது என்ன ஆச்சு? இதெல்லாம் விட்டுட்டு ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப தமிழகத்துல ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 2 மாசம் தான் ஆகுது. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த திமுக காரர்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சினிமா துறையை சார்ந்த நாடக நடிகர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீட்டை ஒழிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதே சினிமா துறையினர் கடந்த 5 வருடம் இதே நீட்டு நடந்தப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா அப்ப ஆட்சி செஞ்சது திமுக. அன்னைக்கு திரைத்துறையை கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா திமுகவும் அதனுடைய குடும்பத்தினரும். சோ அன்னைக்கு எல்லாரும் பணம் பண்ணணும், சம்பாதிக்கணும். அதனால வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த 5 வருஷம் நீட் எழுதும் போது உங்களுக்கு தெரியலையா? இந்த 5 வருஷம் நீட் எழுதினப்ப ஒரு சில மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இதுல ஒரு சில நடிகைகள் பாத்தீங்கன்னா அப்படியே குணச்சித்திர நடிகைகள் இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி டயலாக். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு நடிப்புல வாய்ப்பு இல்ல. அம்மா வேஷம், ஆயா வேஷம் போடக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏதாவது பேசினா எங்கேயாவது 5, 10 கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க. அதாவது ஐயோ இந்த மாணவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம்
டாக்டருக்கு படிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்கார அம்மாவுடைய குழந்தை வந்து இன்னைக்கு நீட்டு படிக்குது. பல கூலி வேலை செய்யறவர்களுடைய குழந்தைகள் வந்து நீட்டு வந்து படிச்சு இன்னைக்கு டாக்டர் படிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த நடிகர்களால ஏத்துக்க முடியல. எப்படி என் வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரியோட பொண்ணோ வந்து டாக்டருக்கு படிக்கலாம்? ஏன்னா அவங்க குழந்தைங்களே அவங்களால டாக்டருக்கு படிக்க வைக்க முடியல. இன்னைக்கு நீங்க வந்து கோடி கோடியா பணம் இருந்தாலும் டாக்டருக்கு படிக்க முடியாது. நீட் வந்து நீங்க பாஸ் ஆகணும். இந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அப்ப பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகள் நடத்துறது 90% ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், இல்ல அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள். சோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை வந்து ஏலம் விடுவாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க 80 லட்சம்னு. அப்ப நிறைய புரோக்கர்கள் வேற சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது 12வது எக்ஸாம் எழுதின உடனே சொல்லுவாங்க, என்னப்பா என்ன உங்க பையன் என்ன எக்ஸாம் எழுதியிருக்கான்? டாக்டருக்கு படிக்கணுமா? சொல்லு, அண்ணங்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கிடலாம். ஒரு 80 ரூபா கொடுங்க, முடிச்சிடலாம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி அவன் வந்து 10 இடத்துல அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த மருத்துவ கல்லூரி நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கிட்ட போயிட்டு, அண்ணே நம்ம கிட்ட 10 பேர் இருக்காங்கண்ணே, 80 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணே. 80 இல்ல தம்பி, 90 ஆயிடுச்சு, இன்னைக்கு ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி 80 லட்சம், 90 லட்சம், 1 கோடி அப்படின்னு மருத்துவ அந்த சீட்டை வந்து ஏலம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாராலையும் இன்னைக்கு வந்து மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதனாலதான் மத்த மாநிலங்கள் வந்து இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதாவது தொடக்கத்துல வந்து அதுல நிறைய சிஸ்டம் கோளாறுகள் இருந்தது. அப்போ வந்து எதிர்த்தாங்க. அதை வந்து ஓரளவுக்கு சரியாகுதுன்னு பார்த்த உடனே எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி +1 +2 அவங்களுடைய சிலபஸை வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா 12வது படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு அங்க வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இதை எதையுமே கொடுக்காம இந்த மாதிரி போராட்டங்களை மட்டும் நடத்தி மக்களை வந்து ஏமாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக செய்யறாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்தை, டிவிகே அரசாங்கத்தை, ஏன்னா அவங்க ஜெயிச்சதை இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் வந்து உண்மை. அதனாலதான் எல்லாரையும், அதாவது மாணவ மாணவிகள், பத்திரிகையாளர்கள், நடிகர்கள் யாரெல்லாம் ஏவி விட்டு போராட்டங்களை நடத்தலாம், தமிழகத்தை வந்து ஒரு கலவர பூமியா மாத்தலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் 5 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தப்ப இந்த நீட்டை ஏன் உங்களால ஒழிக்க முடியல? இன்னைக்கு ஏன் வந்து இந்த நாடகத்தை நடத்துறீங்க? இதை வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த டெல்லியில வந்து போராட்டம் நடந்து முடிஞ்சு எல்லா வீட்டுக்கு போயிட்டாலும் தமிழகத்துல இந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுப்பாங்க. வேற வேற விதமா இந்த அரசாங்கத்துக்கு தலைவலியை கொடுப்பாங்க. இப்ப எப்படி டெல்லியில போராட்டம் நடத்தினவங்க வந்து கல்வி அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்களோ, அதே மாதிரி தமிழகத்திலையும் இவர்கள் பல விதத்துல இந்த போராட்டங்களை நடத்தி பல அமைச்சர்கள் வந்து இவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள போராட்டங்களை நடத்த வைப்பாங்க. அதாவது இந்த இளைஞர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும், நல்ல ஆட்சி வேணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டு இந்த அரசாங்கத்தை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நேர்மையா இருக்கும் அப்படிங்கிறத இளைஞர்கள் யோசிக்கணும். ஏன்னா நீங்க இந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய, இந்த நடிகர்கள் சொல்லக்கூடிய, இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த டைரக்டர்ஸ் அவங்க ஏதோ தமிழகத்தையே டைரக்ட் பண்ற மாதிரி, தமிழகத்தையே மாத்துற மாதிரி, தமிழக மக்களுக்கே அவங்கதான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க. ஒரு 4 படத்தை எவனோ காசை போடுறான் எடுத்துட்டு, அதுவும் பாருங்க அவன் எடுக்கிற படம் எல்லாம் கொலை, கொள்ளை, போதை, கற்பழிப்பு இந்த மாதிரிதான் எடுப்பானுங்க. இதை எடுத்து அந்த படம் ஓடிடுச்சு அப்படின்றதுனால அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல வந்து வந்துடுறாங்க. இந்த அமீர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து இவ்வளவு நாள் ஏன் பேசல? இதுக்கு முன்னாடி நீட் நடந்து அப்ப ஏன் பேசல? ஏன்னா அப்ப வந்து போதைப் பொருள் விநியோகம் பண்ணக்கூடிய, போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய, போதைப் பொருளை கல்லூரி மாணவர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டோட சேர்ந்து படம் எடுத்தார். அந்த போதை பணம் அன்னைக்கு அவங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு உதவியா இருந்தது. அந்த போதையில வரக்கூடிய பணம், அதாவது எவ்வளவு இளைஞர்களை, கல்லூரி மாணவ மாணவிகளை வந்து இவங்க போதைக்கு அடிமையாக்குனாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஒரு ஹை குவாலிட்டி கெமிக்கல் போதை பொருட்களை யூஸ் பண்றதுக்கு இந்த 5 வருஷத்துல எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மூளை முடுக்குகள் எல்லா கல்லூரி
அதாவது ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சு. ஸ்கூல் பையன் கூட சாக்லேட்ல கூட வரக்கூடிய போதைப் பொருளை எடுத்துட்டு போற அளவுக்கு எடுத்துட்டு வந்தது இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம். அதற்கு துணையாக இருந்தவர் தான் இந்த அமீர். இன்னைக்கு வந்து போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுல இருந்து வந்த காசுல படம் எடுப்பார், அதுல இருந்து வந்த காசுல வந்து ஹைஃபை காஃபி ஷாப் வைப்பார், அந்த காஃபி ஷாப்ல போதைப் பொருள் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அதாவது இந்த மாதிரியான போராட்டத்துல கலந்துக்க கூடிய இளைஞர்கள் வந்து யோசிக்கணும். அதாவது நீங்க உங்க நேரத்தை வீணாக்கி, உங்களுடைய வீக்கெண்ட வீணாக்கி, உங்களுடைய நல்ல நேரத்தை வந்து இங்க வந்து செலவழிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன் வருது? ஒண்ணும் இல்ல. நீங்க வீக்கெண்ட்ல உட்கார்ந்து அங்க கத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களை போராட தூண்டியவன் வீக்கெண்ட்ல துபாயில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் நினைச்ச நேரத்துல துபாய்க்கோ மத்த ஐரோப்பிய நாடுகளுக்கோ அமெரிக்காக்கோ டிராவல் பண்ண முடியும். நீங்க இந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்டு தப்பான ஏதாவது ஒரு தகவலை நீங்க கொடுத்து தப்பான இடத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா உங்களால அரசு வேலையில சேர முடியாது. உங்களால மத்த நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது. உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படும். உங்களுடைய எதிர்காலமே வீணாகும் அப்படிங்கறத நீங்க வந்து யோசிக்கணும். அதனால அதாவது டெல்லியில அந்த சிஜேபி நடத்தின அந்த கரப்பான் பூச்சி நடத்தின அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் வேற. இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசியல்வாதிகள் இந்த இளைஞர்களை தப்பான வழியில கொண்டு போய் நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கங்கள் வேற. இந்த போராட்டம் மக்களுக்காக எந்த ஒரு நலனையும் பயக்க போவது இல்லை. இந்த போராட்டம் முழுக்க முழுக்க இந்த திராவிட கட்சிகள் தோர்த்ததை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏத்துக்க முடியல. எப்படி இந்த விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாரு? நாங்கெல்லாம் நினைக்கவே இல்லையே. ஏன்னா விஜய் அவர்கள் முதல் நாள்ல இருந்தே சொன்னார், போட்டி வந்து டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்னு. அப்பெல்லாம் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும், இளைஞர்கள் இப்படி வந்து மாத்தி யோசிப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன்னா 60 வருஷமா இந்த மாதிரி மக்களுடைய அந்த அறிவை மழுக்கி காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது, பிரியாணியை கொடுத்து ஓட்டு வாங்குறது, கோட்டரை கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வழிமுறையை தான் இவங்க வந்து மக்கள் மனதுல வந்து விதைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா நல்லது நடந்தது தமிழகத்திற்கு. அதாவது விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க வந்து நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோட தான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வருங்காலங்கள்ல எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த 60 வருஷம் மக்களை ஏமாத்தின திராவிட கட்சிகளை தொடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த தொடச்சி எரியப்பட்ட அந்த காயத்திலிருந்து அவங்க வெளியில வராத காரணத்தினாலதான் ஒவ்வொரு நாளும் ஏன் இப்ப வந்து இந்த லாக்அப் மரணத்தை பத்தி பேசுறாங்க. ஏன் லாக்அப் மரணம் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வாரத்துக்கு 2 நாள் லாக்அப் மரணம் நடந்துகிட்டு தானே இருந்தது. ஒருத்தன் வந்து ஜெயிலுக்கு போறான், ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் இறந்து போறான் அப்படின்னா கூட அதுக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் தான் யோசிக்கணும். ஏன் நீங்க வேலைக்கு போறீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. அப்ப அங்க வேலை செஞ்ச இடத்தினால பிரச்சனையா, இல்ல வேலை கொடுத்த ஓனர் வந்து பிரச்சனை, அவங்கள வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்த முடியுமா? அதாவது இவங்க நடத்தக்கூடிய போராட்டம் எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய நகைப்பு உரியதா தான் இருக்குது. இத மக்கள் தான் யோசிக்கணும், தெளிவா யோசிக்கணும். இந்த மாதிரி போராட்டங்கள்ல மக்கள் வந்து புறக்கணிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்கல்ல, நீட்டை ஒழிக்கணும், நீட்டை எதிர்க்கணும். எங்கேயாவது எந்த மாணவனோட தாய் தந்தையர் எல்லாம் ஒன்று கூடி ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு தாய் தந்தையர் எங்களுக்கு நீட்டு வேண்டான்னு போராடியது எங்கேயாவது பார்க்க முடியுதா? இந்த நீட்ல போராடக்கூடிய எவனுக்கும் நீட்டுனா என்னன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு கூட்டம், அதாவது நடிகைகள், நடிகர்கள், டைரக்டர்கள்லாம் சேர்ந்து வந்தாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்காவது நீட்டுனா என்னன்னு தெரியுமா? மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதையே இந்த சிவகுமார் குடும்பத்தை பாத்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருஷமா வந்து அவங்க வந்து கோமால இருந்தாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சிவகுமாருடைய பையன் சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதிகாவும் குடும்பத்தோட பாம்பேக்கு போயிட்டாங்க. கேட்டா என்ன சொன்னாங்க? எங்க குழந்தைங்களுடைய கல்விக்காக நாங்க போனோம் அப்படின்னு. அதாவது சாதாரண ஸ்கூல் எஜுகேஷனே தமிழ்நாட்டுல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு போறாங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் நல்லா எஜுகேஷன் நல்லா படிக்கணும். தமிழகத்துல இருக்கிறவனுடைய குழந்தை வந்து நல்லா படிக்க கூடாதா? நான் வந்து இந்த பேப்பர் லீக் ஆனதை நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. அது வந்து ஒரு பெரிய தப்பு தான். அதை வந்து அவங்க பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். இன்னொன்னு வந்து இந்த பேப்பர் லீக் ஆனதுனால
நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதனால நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வருது அப்படின்னா, ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு 4-5 மாணவ மாணவிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. 12ஆம் வகுப்புடைய ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஒரு சில மாணவ மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதற்கும் அந்த எக்ஸாமுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. நான் வந்து தற்கொலை பண்ண மாணவ மாணவிகளை வந்து குறை சொல்லல. அவர்களுக்கான மனநிலையில ஒரு பிரச்சனை இருக்கு. சோ திஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் த எக்ஸாம். அதை எப்படி அவங்க வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த அரசாங்கம் பார்க்கணும். போராடக்கூடிய இந்த இளைஞர்கள் யோசிக்கணுமே தவிர, இந்த எக்ஸாம்னால அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், அதனால நம்ம வந்து எக்ஸாம கேன்சல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன் நல்லா படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி ஐஐடில போய் சேர்றாங்க. ஐஐடில எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால இந்தியால இருக்கக்கூடிய ஐஐடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாமா? இதை யோசிக்கணும் இல்ல இந்த மாணவர்கள். அதாவது தற்கொலைக்கும் அந்த எக்ஸாமுக்கும் தற்கொலைக்கும் அந்த கல்வி நிறுவனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வந்து அந்த தனிப்பட்ட மாணவனுடைய மனநிலை, தனிப்பட்ட மாணவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. பேப்பர் லீக் ஆகுதா? எஸ். அதை நீங்க வந்து கேள்வி கேளுங்க. நிச்சயமா கேள்வி கேளுங்க. அதாவது கேள்வி வந்து சிலபஸ்ல இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் வருதா? கேள்வி கேளுங்க. அந்த தேர்வுல இருக்கக்கூடிய குளறுபடிய கேள்வி கேளுங்க. அதை கேள்வி கேட்கணும். கேட்கலன்னா அரசாங்கம் வந்து அவங்க செய்யறதுதான் சரின்னு வந்து நினைப்பாங்க. அதுல தவறே கிடையாது. ஆனா இதனால வந்து மன உளைச்சல்ல மாணவிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அதுக்காக இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. தமிழகத்துல இதற்காக போராடக்கூடியவர்கள், நான் திரும்ப 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 சொல்றேன், தமிழகத்துல போராடக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி தனியார் மருத்துவ கல்லூரிகள் நடத்தக்கூடியவர்கள், இல்லைன்னா அவங்களால ஃபண்ட் பண்ணி தூண்டப்பட்டு போராட்டம் நடத்துறவங்க தான். ஏன்னா இப்போ அவர்களால அந்த கோடி கணக்குல ஒரு சீட்டுக்கும் சம்பாதிக்க முடியல. ஏன்னா அரசாங்கம் வந்து இந்த பாஸ் பண்ணி போறவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ், அதாவது தனியார் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளி, நர்சரியே எடுத்துக்கங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து இல்ல 5ஆம் கிளாஸ் வரையும் இருக்கக்கூடிய தனியார் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிகளில வாங்கக்கூடிய ஃபீஸை விட கம்மியான ஃபீஸ் தான் நீட்டு தேர்வு எழுதி இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவ மாணவிகள் கட்டக்கூடிய ஃபீஸ். இதை வந்து நீங்க வெளியில வேணா போய் கேட்டு பாருங்க. சோ இதுக்காக தான் சொல்றாங்க. அவங்களால ஒண்ணு மெயினா என்ன அப்படின்னா, இந்த நடிகர் நடிகைகள், அரசியல்வாதிகள், பணக்காரங்க, அவங்களுக்கு இந்த ஏழை மாணவ மாணவிகள் படிச்சு டாக்டர் ஆகிறது பிடிக்கல. இன்னொன்னு என்னன்னா, படிக்காத அவர்களுடைய பசங்களை எப்படியாவது காசை கொடுத்து டாக்டர் ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கனவு வச்சிருப்பாங்க. அந்த கனவு வந்து இப்பெல்லாம் பலிக்கிறது இல்ல. அதனாலதான் இவங்க வந்து தொடர்ந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. தமிழகத்துல நீட்டை எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். இவ்வளோ பேசக்கூடிய, இவ்வளோ போராட்டம் நடத்தக்கூடிய இவர்கள் மத்த மாநிலத்துல நடக்குது, இந்த மாநிலத்திலயும் நடக்கட்டும். ஒரு 1000 மாணவ மாணவிகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1000 மாணவ மாணவிகளுக்கு, ஏழை மாணவ மாணவிகளுக்கு நாங்க கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கான செலவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு எவனாவது, எந்த நடிகனாவது, எந்த நடிகையாவது, எந்த டைரக்டராவது, எந்த அரசியல்வாதியாவது வெளியில வந்து சொல்றாங்களான்னு பாருங்க. உண்மையிலேயே நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது, இந்த மாணவ மாணவிகள், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்க என்ன மாதிரி டஃப்பான எக்ஸாம் வேணாலும் கொடுங்களேன், அழகா பாஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒன்லி திங் இஸ் நீங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும். அவங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த சொல்லணும் நானு. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, தமிழகத்திலயும் சரி, இந்தியாவிலயும் சரி, எவன் போராட்டம் நடத்தினாலும் கையில வந்து ஒரு அம்பேத்கரோட படத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது அம்பேத்கரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு. அது வந்து அவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். அம்பேத்கரோட படமும் ஒரு குறிப்பிட்ட கலர்ல ஒரு கொடியும் இதை எடுத்துட்டு வந்துட்டா நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்தியால, தமிழகத்துல என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன அராஜகமும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா தெருவுல போறவன், தெருப்பாடகன், அதாவது தெருக்கூத்து நடத்துறவன் எல்லாருமே அந்த கலர்ல ஒரு கொடியும், அந்த கலர்ல அந்த அம்பேத்கருடைய படத்தையும் எடுத்துட்டு வந்து அவருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இத தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முக்கியமா தமிழக அரசாங்கம் வந்து இதை ரொம்ப க்ளோஸா பார்க்கணும். இந்த மாதிரியான
போராட்டங்களை நடத்தக்கூடிய, ஏன்னா வரும் காலங்கள்ல தமிழகத்துல நிறைய இடங்கள்ல நிறைய போராட்டங்களை நடத்துவாங்க. ஏன்னா விவசாயிகளை வந்து தூண்டி விடுறாங்க, அரசு அதிகாரிகள், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்கள தூண்டி விடுறாங்க, மாணவ மாணவிகளை தூண்டி விடுறாங்க. இவர்களுடைய முழு நோக்கம், முழு நேர வேலை தமிழகத்துல வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். எந்த டாபிக்கை வச்சாவது கலவரத்தை உண்டு பண்ணணும். ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கணும், தலைவலியா இருக்கணும் அப்படின்றத முடிவோட இருக்கிறாங்க. இத வந்து அரசாங்கமும் காவல்துறையும் சரியா கண்காணிச்சு சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.